Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போறோம். இட்லி தோசை நமக்கு ரொம்ப போரிங்கா இருக்கும். இந்த லாக்டவுன் டேஸ்ல இது ரொம்பவே டேஸ்டியானது ஸ்டஃப்டு தோசை தான். இப்போ நம்ம இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 4 லேருந்து 5 பூண்டு பல்லு கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதங்கும் போது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, அது கூடவே 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, இது எல்லாமே நல்லா வதங்கணும். எண்ணெயில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இது கூட கேப்சிகம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். அது கூட துருவின கேரட், இதையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம போட்ட காய் நல்லா வதங்கிடுது. இப்போ இதில் நடுவில் நம்ம இப்போ எக்கு சேர்க்க போகிறோம். 2 முட்டை நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனியாக எக்கு ஒரு பொடி மாஸ் மாதிரி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இப்போ இதிலே சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா வேகிற அளவுக்கு கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்துடும். இப்போ நம்ம வதக்கின காய் கூட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ காய் முட்டை வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். சீரகப்பொடி, உப்பு, மிளகுத்தூள், காரத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கிடலாம். மசாலாவோட கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே இப்போ நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்தது நம்ம தோசை கல்லில் தோசை வாத்துக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டேன். எவ்வளோ மெலிசாக நம்மளால் தோசை ஊற்ற முடியுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. தோசை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை தோசைக்கு நடுவில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம 2 பக்கமும் இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம், எந்த ஷேப் வேணாலும் மடிச்சுக்கலாம். இதே மாதிரி மடிச்சுட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம தோசை எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான ஸ்டஃப்டு தோசை ரெடி ஆயிடுது. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.